இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம் வாழ்க்கையின் முக்கியத்துவம், செல்வம், உலக ஞானம், இது எல்லாத்தையும் ஆராய்ந்த பிறகு கடைசியாக அந்த காரியத்தின் கடைத்தொகை என்னன்னு நம்ம தேவனிடத்தில் விசாரித்து கேட்கும்போது, முதலாவது நாம் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். இதுதான் எல்லா மனுஷர் மேலேயும் விழுந்த கடமைன்னு வேதவசனம் சொல்லுது. ஏன்னா ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவேன்னு நமக்கு வாக்குரைக்கிறார். அதனால் உங்கள் எல்லையில், நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலங்களில், படிக்கிற எல்லையில், இல்லை குடும்ப சூழ்நிலை, எந்த காரியத்திலையும் நீங்கள் எந்த எல்லையிலே நீங்கள் தீமையை அனுபவித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு வாக்குரைக்கிறார். எல்லாவற்றிற்கும் அந்த கிரியைகளுக்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் தருவார். நன்மை தீமையை தேவன் நியாயத்திலே கொண்டு வருவேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒருவரும் திகையாமல் கலங்காமல் தேவனிடத்தை மாத்திரம் அவரை சார்ந்திருங்க, தேவனுக்கு பயந்து நடங்க. ஏன்னா உபாகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்துன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் முதலாவது தேவனுக்கு பயந்து நடங்க, அவருடைய கற்பனை கட்டளைகளை கை கொள்ளுங்க, அவரிடத்திலே அன்பு கூறுங்க, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு அவரிடத்திலே அன்பு கூறும்போது தேவன் உங்களுடைய காரியங்களுக்கு பதில் தருவார். உங்கள் இலையிலே நடக்கிற என்ன ஒரு அக்கிரம கிரியைகளாக இருந்தாலும் தேவன் அந்த இலையிலே அவர் நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுவார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்றே வேறு வசனம் சொல்லுது. அப்போ தேவன் ஒரு மனுஷனை படைக்கிறான்னா நன்மை தீமை கனியை ஏற்கனவே ஆதாம் ஏவாள் புசித்ததுனால அந்த உடைய சாரம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு இல்லையா. அப்போ நன்மை இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் நம் நியாயத்தை செய்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கிறத தவிர வேறு எதையும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அதனால் அவருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் அவருடைய நாமத்தை மதிப்பான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தேவ நாமத்தின் வல்லமை, அதன் பராக்கிரமம், அதன் மகிமையை நாம் அறிந்து அவருக்கு நாம் பயந்து நடக்கணும். அவருடைய மிலாற்றுக்கு அதை நியமித்தவருக்கும் தேவனுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தண்டனையின் ஆயுதம் தான் அந்த மிலாற்று. அப்போ அதை நியமித்தவருக்கு நாம் செவி கொடுக்கணும். அது யாருக்கு அந்த மிலாற்றை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தீமையும் செய்கிறவர்களுக்கு தேவன் அந்த மிலாற்றினாலே அவர் ஆக்கணை தீர்ப்பு செய்வார். அதனால் நீங்கள் உங்கள் காரியங்களை தேவனிடத்தில் ஒப்புவீங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, அவர் கற்பனை கட்டளைகளை கை கொள்ளுங்க. உபாகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனை கட்டளை நியாயங்கள் இவைகளேன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதவசனம் சொல்லுது. தேவனுக்கு நீங்கள் பயந்து நடந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுங்க, அவர்களுக்கும் தேவன் ஞானத்தை ஊற்றுவார். அவர் கற்பனைகளின்படி செய்கிற எல்லாருக்குமே நற்புத்தி உண்டு, நல்ல புத்தியை தருவார். ஏன்னா உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும்னு எதை கொண்டு சொல்லப்படுது? தேவனுக்கு பயந்து அவங்க நடக்கும்போது தேவன் ஞானம் அவங்களுக்கு விளங்கும். அவர் கற்பனைப்படி செய்யும்போது அவங்க எல்லாருக்குமே தேவன் நற்புத்தியை தருவார். அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும்னே சொல்லுது. அதே போல் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் மேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றே சங்கீதம் 112:1 பார்க்குறோம். சங்கீதம் 145:19 தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டு அவர்களை ரட்சிக்கிறாராம். அப்போ தேவனுக்கு நீங்கள் பயந்து நடக்கும்போது உங்கள் ஜப விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தருவார், உங்களை அவர் ரட்சிப்பார். ஏன்னா இங்கே யோபு சொல்கிறார், யோபு 28:28 மனுஷன் நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், அதை தேவன் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறாரு இல்லையா. அவருக்கு ஆரம்ப காலம் முதலாகவே அவர் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால தான் என்ன ஒரு பொல்லாப்பு தன் பிள்ளைகளால் நேர்ந்திடுமோ, இப்போ தேவனை அவர்கள் தூஷித்துடுவாங்களோன்னு சொல்லி தான் அவர் அவங்க பிள்ளைங்க 10 பிள்ளைகளுக்கும் வரிசையின்படி ஒரு பிள்ளைக்கும் அவர் தகன பலிகளை செலுத்தி வந்தார் இல்லையா. மூத்த பிள்ளைக்கு 1 காளை, 2வது பிள்ளைக்கு 2 காளைகள், 3ஆம் பிள்ளைக்கு 3 காளைகள்னு வரிசையின்படி அதை செய்து வந்துக்கிட்டே இருந்தார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானம் என்பதை அவர் அறிந்தார். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று
அவர் சொல்லுகிறதையும் பார்க்குறோம். இன்றைக்கும் பொல்லாப்பை விட்டு நம்ம விலகிடணும். தேவனுக்கு கரத்தில் நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் அவர்களை நாம் ஒப்பு கொடுத்துடணும். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களை கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கும்னே லூக்கா 1:50 பார்க்குறோம். பிரசங்கி 8:12 பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாக இருப்பார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன்னே பிரசங்கியாகிய சாலமோன் சொல்கிறாரு. அப்போ பாவி 100 தரம் பொல்லாப்பு செஞ்சு அவன் நல்லா இருக்கான்னு கண்டு நீங்கள் எரிச்சலோ பொறாமையோ கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு அஞ்சி நடங்க. தேவனுக்கு முன்பாக நீங்கள் பயந்து நடந்தீங்கனாலே போதும், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கி சொல்லுகிறத பார்க்குறோம். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு போல் இருக்குமா, ஆனால் புத்திமான்களுக்கோ அது புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. அவன் தீவினை யாருக்கோ செய்ய மாட்டான். ஏன்னா புத்திமானுக்கு தேவன் அந்த ஞானத்தை தரார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய இருதயத்தில் இருக்கு. ஆனால் மூடர்கள் விளையாட்டு போல தீமையை செய்து வருகிறார்கள்னு நீதிமொழிகள் 10:23 பார்க்குறோம். நீதிமொழி 1:7 பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுறாங்க. அதை போல் நாமும் இருக்காதபடிக்கு தேவன் ஞானம் தேவனுடைய போதகத்தை நாம் ஏற்று நடக்கணும். அப்போ தேவன் நமக்கு ஞானத்தை அருள்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை எல்லாம் வர்த்திக்க பண்ணுவார்னு சங்கீதம் 115, 13, 14 பார்க்குறோம். சங்கீதம் 147:11 தமக்கு பயந்தவருக்கு தேவன் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருன்னே வேதவசனம் சொல்லுது. நீங்கள் அப்போ அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கீங்கன்னா தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களை மேலே அவர் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நடத்துவார். அதே போல் அநேக சொப்பனங்கள் இன்றைக்கி நமக்கு மாயையாக இருக்கு இல்லையா? அநேக வார்த்தைகள் கூட வேர்த்தமாக இருக்குன்னு பிரசங்கி 5:7 பார்க்குறோம். அதனால் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடங்க. எதை குறித்தும் இந்த சொப்பனங்கள் காரியங்களை குறித்து மாயான காரியத்துக்கு நம்ம ஒப்புக்கூடாதபடிக்கு தேவனுக்கு பயந்து அவர் சித்தம் இன்னதென்று அறிந்து மனத்தாழ்மையோடு அவரிடத்துல நம்ம நடந்து கொள்ளும்போது நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். அதான் சொல்கிறார், உன் மனதை பாவிகள் மேலே பொறாமை கொள்ள விடாதேன்னு நீதிமொழிகள் 23:17. அதனால் நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு நாள்தோறும் இருன்றார். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றையும் குறைக்கவும் வேண்டாம். தேவ வசனம் என்ன நம்ம கற்பிக்கிறதோ அந்த வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்தை விசுவாசித்து அதை வாயினாலே அறிக்கேட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலையும் சமாதானமும் உண்டாகும். அதே போல் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்திலே அன்பாக இருங்கன்னு சொல்கிறார். தேவனுக்கு பயந்து இருக்கிறது ராஜாவை கனம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதாவது தேவனுக்கு பயப்படணும், ஆளுகிறவர்களுக்கு நம்ம பயந்து அவர்களுக்கு கனத்தை செலுத்தணும்னு 1 பேதுரு 2:17 பார்க்குறோம். பிரசங்கி 6:12 நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? அதாவது மனுஷனும் இப்போ எப்படி ஒரு புல்லின் பூ ஒரு நாள் பூத்து மறுநாள் அது காய்ந்து போகிறதோ அது போல தான் மனுஷனுடைய வாழ்க்கையை மாயாக இருக்குது இல்லையா? அதனால் இந்த ஜீவ வாழ்க்கையில் அவன் நன்மை இன்னதென்று அறிந்திருக்கிறவன் யார்? இதனால் இந்த சூரியனுக்கு கீழே சம்பவிக்கிற காரியம் என்னதென்றும் மனுஷனுக்கு அறிவிப்பன் யார்? என்ன நடக்கும் என்ன போகும் என்பதை நாம் அறிய மாட்டோம். அதனால் நீங்கள் இப்போவே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மையை செய்து கொண்டிருக்கும் போது தேவன் உங்களுக்கு நன்மைக்கு கிருபைக்கு தக்கதாக தேவன் பலனை தருவார். ஆதியாகமம் 22:12 தேவனுக்கு ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார்? தன் ஒரே பேரான குமாரனே, தன் நேசகுமாரனே இல்லையா, ஏக சுதனாக இருந்த ஈசாக்கை ஆபிரகாமை பலியிட சொல்கிறார் ஈசாக்கை. அப்போ ஆபிரகாமும் கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரு, மோரியான்ற அந்த மலையில் கொண்டு போய் தன் பிள்ளையை பலி கொடுக்கறதுக்கு கரங்கள் எல்லாம் கட்டி அவனை அந்த பலிபீடத்தில் படுக்க வைத்து கத்தி எடுத்து அவரை குத்த போகும்போது பிள்ளையாண்டன் மேலே கை போடாதேன்னு ஒரு சத்தம் கேட்குது. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறேன். அப்போ ஆபிரகாமோ அதே போல்
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அங்கே பார்க்குறாரு, அந்த மலையில் முட்செடியின் நடுவிலே ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதுள்ள ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறது. அதை எடுத்து தேவனுக்காக தகன பலியாக அந்த எல்லையிலே ஈசாக்குக்கு பதிலாக அதை செலுத்துகிறார். அதுதான் யெகோவா ஈரே என்று அந்த பலிபீடத்து இடத்திற்கு பெயர் வைக்கிறார். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களை கண்டு நீங்கள் பொறாமை எரிச்சலை அடையாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பான்னு அவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. அவர் கற்பனை கட்டளை கை கொண்டு அவருக்கு நீங்கள் பயந்து நடங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலில் எது எது முக்கியமாக சொல்லப்படுதுன்னா பரிசுத்தம், தேவ பக்தி, தேவனுடைய இறையாண்மையை குறிக்கிறது தான். அதே போல் பயபக்தி, தேவ சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அவர் நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்பை நாம் உணர்ந்து செயல்படும் போதும் நன்மை தீமை மறைவானது தேவன் நியாய தீர்ப்பார் என்பதை நாம் அறிந்து ஒவ்வொன்றையும் அவர்களுடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நமக்கு இன்றைக்கி சொன்ன காரியத்தின் கடைத்தொகை என்ன? தேவனுக்கு பயந்து கற்பனையை கை கொண்டு நம்ம நடக்கிறது தான் ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆமென்.